இந்த காணொளியில் நாம் யாவே என்ற நாமம் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆதி காலம், அதற்கான சான்றுகள் ஒரு சிலவற்றை பார்ப்போம். மிக பழமையான ஒரு கல்வெட்டு ஆதாரத்தினை பார்ப்போம். அது மவுண்ட் ஈபால் இன்ஸ்கிரிப்ஷன், வெண்கல காலத்தில் எழுதப்பட்டதாகும். அது எழுதப்பட்ட காலமானது கிமு 1446. அவ்வளவு மிகவும் பழமையானது. கிறிஸ்துவுக்கு முன் 1446. இன்றைக்கு 3460 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட யாவே என்ற இன்ஸ்கிரிப்ஷன் ஆகும். இது முகமது நபி அவர்களுக்கு குரானுக்கு ஏறக்குறைய 2046 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டதாகும். இந்த மவுண்ட் ஈபால் இன்ஸ்கிரிப்ஷனில் முக்கியமாக நாம் காண வேண்டியது என்னவென்றால், அதில் ஏலோஹிம் யாவே என்ற வார்த்தை, அதாவது தேவனாகிய கர்த்தர், தேவன் என்பது ஏலோஹிம், கர்த்தர் என்பது யாவே, தேவனாகிய கர்த்தர் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆதாரம் சோலேப் இன்ஸ்கிரிப்ஷன். இதுவும் வெண்கல காலத்தை சேர்ந்த கற்காலம், அதுக்கு அடுத்ததான வெண்கல காலம், அந்த காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமாகும். இது எழுதப்பட்ட காலம் இது கிமு 1390 எழுதப்பட்டது. இன்றைக்கு 3400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த கல்வெட்டு ஆதாரம் காணப்படுகிறது. முகமது நபி அவர்களுக்கு 1990 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டதாகும். இந்த சோலேப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆனது சோலேப் டெம்பிள் என்ற எகிப்தினுடைய பார்வோனாக இருந்த அமென்ஹோட்டப் III பார்வோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் எகிப்தியருடைய எதிரிகளை பற்றி குறிப்பிடப்பட்ட அந்த பகுதியில் இந்த கல்வெட்டு ஆதாரமானது காணப்படுகிறது. இங்கும் யாவே பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. லேண்ட் ஆஃப் த சாஷி ஆஃப் த யாவே என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது.